ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் போய்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு மேலே ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஜய் காவேரிக்காக மட்டுமே இந்த சீரியல் பார்க்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனை டைரக்டர் பிரவீன் சார் கொண்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா விஜய் காவேரி தொடர்ந்து பிரிஞ்சிருப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் இன்றைக்கான ப்ரொமோ ரொம்பவுமே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ப்ரோமோ வந்தது ரொம்பவுமே யோசிக்க வச்சுட்டாரு. அடுத்து பார்த்தோம்னா இப்போ குமரன் செலிபிரிட்டியாக மாறுவாருங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனால் விஜய் காவேரிக்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமோ இன்றைக்கி கொடுத்துருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கோட பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறைய குழப்பமான ஃபோட்டோவை கொடுத்து நம்மளை நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாத்தா விஜய் கிட்ட உட்காந்து ஒரு கோயிலோட படிக்கட்டில் அந்த வாசலில் உட்காந்து தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அடுத்து காவேரி எங்கேயோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு அவுட்டரில், அதாவது பார்த்தா கொடைக்கானல் மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு. அந்த மாதிரி இருக்க மாதிரியும் பார்க்க முடிஞ்சு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா காவேரியோட நெத்தியில் பார்த்தோம்னா காயம் இருந்துச்சு. பக்கத்தில் விஜயும் இருந்தார், அந்த ரெட் கலர் காரும் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அடுத்த ஸ்டோரி என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளால் யோசிக்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, விஜயோட வீட்டுக்குள்ளார பசுபதி இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அன்பரசு அவங்க சிச்சா அவங்களாம் பார்த்தோம்னா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல ஸ்டோரி. அதனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பசுபதி விஜயோட வீட்டுக்குள்ளார வந்தாங்க, வெண்ணிலாவோட வேறு வீட்டுக்குள்ளார இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பமான ஸ்டோரி இருக்குது. சரி, இப்போ என்ன அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் குமரன் செலிபிரிட்டியாக இருக்கிறத ஒரு மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் விஜய் நான் போய் காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பி போவார். ஆனால் இதே ரெட் கலர் ஷர்ட்டே போட்டுட்டு போகிறார் அப்படிங்கிறதுனால முதல்ல விஜய் கிளம்பி போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். அவர் கிளம்பி போகும்போது அங்கே ஆஃபீஸில் அங்கே நடக்கிற பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரிக்கு அடிபட்டுரும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லுமே இந்த ஸ்டோரியை ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படியோ முதல்ல விஜய் காவேரியை சேர்த்து வைங்கப்பா அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.